திருமா கேட்கின்ற அதிகாரத்தில் பங்கு என்பதும் காங்கிரஸ் கேட்கின்ற ஆட்சியில் பங்கு என்பதும் ஒன்று அல்ல. சுயாட்சின்றதை அடிச்சுட்டு கூட்டணி ஆட்சின்னு எழுதுறாங்க. அதன் மூலமாக 1967 ஆண்டுக்கு ரிவெஞ்ச் நடத்தி விட்டதாக ஒரு மிதப்பில் திரிகிறார். யாரு? காங்கிரஸ். அவ்வளவு திமிரு இருந்தா, அவ்வளவு தாட்டியம் இருந்தா, பாஜகவோட டார்கெட் வந்து திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஆமா, இப்ப திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு. அதை ஏத்துக்கிறீங்களா? நடக்கின்ற நிகழ்வுகள் பாஜகவிற்கு அனுகூலமானதாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பாஜகவிற்கு அனுகூலமானதாக இருக்கிறது. 2 பார்ப்பன அமைச்சர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார்கள். தொடர்ந்து வந்தே மாதரம் முதலிடத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப தாவேகாவுக்கு காங்கிரஸ் மேலேயோ, விசிகா மேலேயோ, கம்யூனிஸ்டுகள் மேலேயோ, முஸ்லீம் லீக் மேலேயோ நம்பிக்கை இல்லையா? தாவேகாவிற்கு அஜெண்டா வேறு ஒன்று இருக்கிறது. அந்த அஜெண்டாவை ஆதவர்தனா சாதித்து முடித்து விட்டார். அதற்கு மேல நான் அதை சொல்லுவேன். அப்போ லீமா ரோஸோட அஜெண்டா இது அதிகார போட்டி அல்லது அதிகார பசி அல்லது சந்தர்ப்பவாதத்தின் உச்சம். இல்ல, ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு ரொம்ப தீர்மானமா சொன்னாங்க திமுக. அவங்களுக்கு அதிகார பசி இல்லையா? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடந்தது. அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. மொத்தமாக 33 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இன்னும் 2 இடங்கள் இருக்கு. அது விசிகாவுக்கு ஒரு இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒரு இடமும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இன்னும் 2 நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இந்த அமைச்சரவையை எப்படி பார்க்குறீங்க? அந்த பட்டியல் எப்படி பார்க்குறீங்க? 7 பேர் மொத்தம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது ஆதிராவிடர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர். இது ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. 2வது 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ 67க்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற பேரறிஞர் அண்ணாவோட அந்த முழக்கம் அது இன்னைக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 பார்ப்பனர்களும் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தாவேகா அமைச்சரவையில் 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த 7 பேரை என்ன காரணத்திற்காக 7 பேருக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் பின்னாடி நம்ம பேசலாமே தவிர ஆரம்பத்திலேயே அதை நம்ம விமர்சிக்க தேவையில்லை. முதல்ல இவ்வளவு பேருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் கொடுத்தது அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அது திமுக அதிமுக செய்யாதது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை திமுக அதிமுக செய்யாதது அப்படின்றத விட பாஜக செய்ததுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப பாஜக கூட தானே குடியரசுத் தலைவர் ஆக்குனாங்க. அப்ப அது தேவையில்லை. 7 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். திமுக அதிமுக இதை செய்திருக்க வேண்டும் அப்படின்றது இதற்கு முன்பு இருந்த பலரும் முன்வைத்த விஷயங்கள் தான். அதை செய்யாமல் விட்டது அப்படின்றதையெல்லாம் தாண்டி செய்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் வந்திருக்கும், செய்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அல்லது என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு நீண்ட விவாதத்திற்கு உட்பட்டது. அதெல்லாம் தேவையில்லை. 7 பேருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்தே ஆகணும். அதுல மேலூர் தொகுதியில பொது தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும். அதை தாண்டி சிறுபான்மையினருக்கும் அதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமியர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி 2 பேருமே அதற்குள்ள இடம்பெற்று இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவை ரொம்ப ஒரு கலவையான, ஒரு மிக்சடான, ஒரு ரெப்ரசன்டேட்டிவான ஒரு கேபினட்டாக இருக்கிறது. ஆனா அந்த ரெப்ரசன்டேட்டிவான கேபினட் எந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளையும் இந்த மாநிலத்தினுடைய இறையாண்மையையும் ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நமக்கு தேவை. காங்கிரஸ் உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றதை அடிச்சுட்டு கூட்டணி ஆட்சின்னு எழுதுறாங்க. அவங்க பரப்புற படங்களே அப்படிதான் பரப்புறாங்க. அப்ப சுயாட்சி அப்படின்றதும் மாநிலங்களுக்கான உரிமை என்பதற்கும் தாங்கள் எதிரானவர்கள் என்ற நிலையிலிருந்து அதை பேசுறாங்களா? ஒரு தேசிய கட்சி அப்படிதானே பேசுவாங்க. கூட்டாட்சின்னா என்ன? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அலகுகளுக்கு தனித்த சுதந்திரம் இருக்கணும். சுதந்திரமா போறதுக்கான சுதந்திரத்தை கேட்கல, சுதந்திரமாக செயல்படுவதற்கான சுதந்திரத்தை கேட்கிறார்கள், உரிமையை கேட்கிறார்கள். அதுக்கும் கூட்டணி ஆட்சி, அதாவது இது ஹவு வி ஃபார்ம் அண்ட் கவர்மெண்ட், இது ஹவு வி ஆர்
ஃப்ரேமிங் திஸ் கண்ட்ரி ரெண்டுமே வேற வேற. இல்ல இப்ப மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அந்த முழக்கம் எந்த அளவுக்கு மாநில உரிமை சார்ந்ததோ, அதே மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல. என்ன மாதிரியான வேல்யூ கிடைச்சிருக்கு? இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து உதாரணத்திற்கு இப்போ ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்றேன். அதிமுக, தாவேகா ரெண்டுமே வந்து இவங்களும் வந்து 107 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களும் வந்து 40க்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி ரெண்டு கட்சி மெர்ஜ் ஆகி ஒரு ஆட்சி அமைத்து அதுல வந்து பங்கீடு நடக்குதுன்னு வைங்களேன். அந்த பங்கீடு அப்படின்றது வந்து ஒரு செயல்பாட்டு சுதந்திரத்துடன் கூடியதா இல்ல அப்படி நீங்க பார்க்க முடியாது இத. ஏன்னா ஆட்சியில் பங்குன்றத விஜய் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. அததான் தேர்தல் பரப்புரையே சொல்லிட்டாரு. அததாங்க நானும் சொல்றேன். நான் பங்கு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல. கொடுக்கப்பட்ட பங்கு எந்த அளவுக்கு செயல்திறன் உள்ளதா இருக்குன்றது தான் நான் கேள்வி எழுப்புறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் வந்திருக்கு. அதனால அவங்க செய்யறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அப்படி சொல்லலையே. நான் சொல்ல வர்றதே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள் இப்ப காங்கிரஸ் 2 பேரை பெற்று இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? அதிலிருந்து நீங்கள் பெறுவது என்ன? காங்கிரஸ் என்ன எடுத்து கொண்டு போகிறது? இல்ல அது காங்கிரஸ் கட்சிக்காரங்க, காங்கிரஸ் தலைவர்லாம் சொன்னாங்கல்ல, எங்க கட்சியும் வளரணும். கட்சி வளருவதற்கும் ஆட்சியில் இருப்பதற்கும் என்ன தொடர்பு? ஆட்சியிலே இல்லாத கட்சிகள், தேர்தலிலே இல்லாத கட்சிகள் இந்தியா முழுக்க பரவி வளர்ந்து இருக்கிறார்களா இல்லையா? அப்போ உங்கள் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பிழைப்புவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளுமா? திருமா கேட்கின்ற அதிகாரத்தில் பங்கு என்பதும் காங்கிரஸ் கேட்கின்ற ஆட்சியில் பங்கு என்பதும் ஒன்று அல்ல. திருமா எப்பவுமே ஒரு முழக்கத்தை சேர்த்தே வைப்பார். என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆட்சியில் பங்கு என்றால் மினிஸ்ட்ரியில எங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கணும், அதில் நாங்கள் செயல்படுத்துகின்ற அதிகாரத்திலும் எங்களுக்கு உரிமை இருக்கணும். அதை நாங்கள் வந்து செயல்படுத்துகின்ற உரிமை எங்களுடைய உரிமையோடு சேர்ந்ததா. இப்ப காங்கிரஸ் பங்கெடுக்கிறது நீங்க விமர்சிக்கிறீங்க, விமர்சன பார்வையோட பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப விசிகா பங்கெடுக்க போறாங்க. எந்த தேசிய கட்சிக்கும் இங்க பங்கு கொடுக்க கூடாது. மாநில கட்சிகள் பேசலாம், பாமகவை பேசலாம், விசிகாவை பேசலாம், எந்த மாநில கட்சி வேண்டுமானாலும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்ல போறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கை முடிவு அது. கொள்கை முடிவு. இப்ப அவங்க கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முடிவே எடுக்க மாட்டாங்களே, அப்புறம் கொடுத்தா ஏத்துப்பீங்களான்னு என்ன அர்த்தம்? அது இல்லாஜிக்கலான கேள்வியாச்சு. அந்த தேசிய கட்சிகளுக்கான வரையறை கம்யூனிஸ்ட் கட்சி பொருந்துமான்னு கேக்குறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திட்டவட்டமான முடிவு என்ன? அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் உருவாக்குவதா. புரியுது. அந்த இப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக இது எப்படி இருக்கு நான் சொல்றேனே. ராஜபக்சேவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி கொடுத்தா ஏத்துப்பீங்களானா அப்படி ஒண்ணு கொடுக்க முடியுமா? முதல்ல அப்படி ஒண்ணு வாங்கிட்டு போக முடியுமா? இது என்ன மாதிரியான லாஜிக்? கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வாங்குவார்களா? அல்லது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைத்து மக்கள் மத்தியில உணர்வை ஊட்டி உரிமைக்கான குரலை எழுப்பி அதன் மூலமாக ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்குவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படையான நோக்கமே. அதையே சிதைக்கும் வகையில அவங்களுக்கு கொடுத்தா ஏத்துப்பீங்களானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்றால், கம்யூனிஸ்டுகள் ஒரு மாநிலத்தை ஆளுகிறார்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி அடைபவர்கள். அந்த தேசிய கட்சின்ற இது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தாதான் கேக்குறேன். தேசியவாதம் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது கம்யூனிஸ்டுக்கு பொருந்தாது. எந்த தேசியவாதத்தின் அடிப்படையில் காங்கிரசும் பாஜகவும் செயல்படுகிறதோ அந்த தேசியவாதத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் செயல்படல. அவங்க பொது உடைமையை நோக்கி பயணிக்கிறார்கள், இவர்கள் வந்து கற்பனாவாதத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த கற்பனைவாத தேசியவாதிகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு பிறகு பாஜகவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பங்கு இருக்க கூடாது. அப்படி பார்த்தா முஸ்லீம் லீக் தேசிய கட்சி தானே. முஸ்லீம் லீக் தேசிய கட்சியில் நீங்க சொல்லிக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படலாம், கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். கேரளாவில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். கேரளாவில் அவர்கள் இருக்கிற முடிவுகளுக்கும் தமிழ்நாட்டில் அவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கும் பெரும்பாலும் தொடர்பற்றதாகத்தான் இருந்தது. இப்பதான் ரீசெண்டாக அந்த தொடர்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை IUML அப்படின்றது இது நாள் வரையில், இதற்கு பிறகு எப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அவங்க நம்ம பேசுற நேரத்துல அவங்க வேற ஒரு கூட்டம் நடத்தி வேற முடிவுகள் எடுக்கிற காத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவிலேயே ஒரு அங்கமாக தான் செயல்பட்டார்கள். அந்த கூட்டணியில யார் இருந்தாலும் இருப்பாங்களோ, ஆனா IUML வந்து உள்ள இருக்கும். கையெழுத்து IUMLக்கு தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு IUML வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப சுதந்திரமாகவும் அதே நேரத்துல வந்து ரொம்ப உரிமையோடும் பழகக்கூடிய 2 கட்சிகளாகத்தான் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். காதர்பாய் வந்து மற்ற மாநிலங்களை போல இங்க வந்து மற்ற மாநிலங்கள்ல வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு மாதிரி செயல்படலாம். ஆனா தமிழ்நாட்டு உரிமையை தான் அவர் பேசி இருக்கிறார். இங்கே கூட வந்து அமைச்சர் பதவிக்கான அழுத்தம் இருக்கு, ஆலோசனை நடத்துறாங்க, அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆமா, தாராளமா பங்கெடுத்துக்கிட்டோம். IUML பங்கெடுப்பு அப்படின்றத IUML அதே தான். IUML பங்கெடுக்கலாம், விசிகா பங்கெடுக்கலாம்,
கம்யூனிஸ்ட் வாங்க மாட்டாங்க, அப்படி வாங்கினாலும் கூட அதை ஏத்துக்கலாம். ஆனா காங்கிரஸுக்கு மட்டும் கொடுக்க கூடாது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கோ அல்லது அதே போன்ற தேசியவாத நோக்கம் கொண்டவர்களுக்கோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அதை கொடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்றத பாருங்க. சுயாட்சின்றதை அடிச்சுட்டு கூட்டணி ஆட்சின்னு எழுதுறாங்க. அடிப்படையில மண்டையில அறிவுன்னு ஒண்ணு இருக்கிற ஒருத்தன் இதை செய்வானா? சுயாட்சியும் கூட்டணி ஆட்சியும் ஒண்ணா? சுய ஆட்சி என்பது எந்த அரசு நிர்வகித்தாலும் இந்த மாநிலத்தின் இறையாண்மை என்பது இந்த மாநில மக்களுக்கு உட்பட்டது, இதில் டெல்லி தலையிடக்கூடாது என்பது சுயாட்சி. கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலில் போட்டியிடும் போது எனக்கு நீ எவ்வளவு பங்கு கொடுப்ப, நான் உனக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பேன்றது, அல்லது ஜெயித்ததற்கு பிறகு நாம எப்படி பங்கு விரிச்சுக்கலான்றது. இது அதிகார போட்டி அல்லது அதிகார பசி அல்லது சந்தர்ப்பவாதத்தின் உச்சம். சுயாட்சி என்ற தத்துவமும் கூட்டணி ஆட்சி என்கின்ற கோட்பாடும் அடிப்படையிலேயே தொடர்பற்றது. இல்ல, ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு ரொம்ப தீர்மானமா சொன்னாங்க திமுக. அவங்களுக்கு அதிகார பசி இல்லையா? ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு திமுகவுக்கு அதிமுகவுக்கு அதிகார பசி இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு திமுக சொன்னது. ஆனா மக்கள் வேற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களே. மக்கள் வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? மக்கள் வந்து தாவேகாவுக்கு எதிராக தான் விசிகாவை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் தாவேகாவுக்கு எதிராக தான் காங்கிரஸை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் தாவேகாவுக்கு எதிராக தான் ஐயுஎம்ல தேர்ந்தெடுத்தாங்க. தாவேகாவுக்கு எதிராக தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இது மக்களின் முடிவை மாற்றுவதாகாதா பிறகு கூட்டணி அமைப்பது? அப்ப மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொதுவெளியில வேணா சரியா இருக்கலாம். இயல்பில் என்ன நடக்கிறது? இங்க வந்து ஒரு கவர்னர் ஆட்சி வருவதையோ அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதையோ தடுக்கணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட அவர்கள் ஆதரித்ததாக முதலில் சொன்னார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இப்போதும் அதில் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் அதற்காக மட்டும் தான் ஆதரிக்கிறோம் அப்படின்றதுல. ஏன்னா அவங்க எந்த ஆட்சியிலையுமே பங்கெடுத்துக்கிறது கிடையாது, பங்கு எடுக்க போறதும் கிடையாது. விசிகா அப்படி அல்ல. இப்ப பங்கெடுத்துக் கொள்வதற்கான பேச்சு வந்தால் மகிழ்ச்சி, அவருடைய நீண்ட கால கோரிக்கை நிறைவேறுகிறது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இப்ப பாஜகவோட டார்கெட் வந்து திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஆமா, இப்ப திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு. அதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது முதல்ல வந்து தாவேகாவினுடைய கேபினெட் கூட்டணி ஆட்சி இது சரியா தவறான்றது ஒரு வாதம். ரெண்டாவது வாதம், இது வந்து வேற ஒரு இடம். இந்த பொலிட்டிக்கல் பிளான்ல வந்து திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், திமுகவை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது பாஜகவினுடைய நீண்ட கால கனவு. அதுல முதல்ல அவங்க ரொம்ப அழுத்தி கேட்டது, பாஜக வலியுறுத்தி கேட்டது, காங்கிரஸை துரத்தி விடுங்கள், காங்கிரஸை வெளியேற்றுங்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த காலத்திலும் நாங்கள் காங்கிரஸை விரட்டி அடிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தார். அதுல கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து எல்லாம் முடிந்து பிரச்சாரத்திலும் அந்த உறுதியோட தான் செயல்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொங்கு சட்டசபை அமைந்து அதன் காரணமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வந்து வழிய இங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திணித்து இவர்களை எல்லாம் அங்கு ஆதரிக்க செய்து இப்ப என்னன்னா திமுக தனித்து விடப்பட்டதான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. இது பாஜக விரும்பியது. பாஜக விரும்பியதை ஆதவர்ஜுனா நீண்ட காலமாக செய்ய முயற்சித்தார் அப்படின்றது தேர்தலுக்கு முன்பே நாம பேசியதுதான். தேர்தலுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் பேரம் பேசி எப்படியாவது தங்களுடைய கூட்டணிக்குள் இழுத்துக் கொள்வதற்காக முயற்சித்தார் என்பது வெளிப்படையான உண்மை. அவர்களே அழைப்பு விடுத்தார்கள். அதனாலதான் வந்து யாருனாலும் வரலாம் இல்லையா அப்படின்லாம் அவர் பேசுனதுக்கு காரணம் யாராவது வாங்க அப்படின்றதுக்காக தான் பேசினாரு. அப்ப யாரும் வரல, எல்லாருமே இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, அல்லது வந்து கரெக்டா எஸ்டிமேட் பண்ணி மற்ற காரணங்களால் அது மாறி நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த ரிசல்ட் தொங்கி போனதுக்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் பாஜகவிற்கு அனுகூலமானதாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பாஜகவிற்கு அனுகூலமானதாக இருக்கிறது. 2 பார்ப்பன அமைச்சர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார்கள். தொடர்ந்து வந்தே மாதரம் முதலிடத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. PM ஸ்ரீ திட்டத்துல SFI போய் பார்க்கும்போது இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அதற்கு பிறகு ABVP போன போது நாங்கள் யோசித்து ஆலோசித்து நல்ல முடிவை எடுப்போம்னு சொல்லி அனுப்புகிறார். இது என்ன மாதிரியானது? ABVP சொல்ல வேண்டியதானே, இருமொழி கொள்கை எங்கள் உயிர் மூச்சு, PM ஸ்ரீ இருமொழி கொள்கையை ஏற்படுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாருல. அத ஏன் அதை ABVP பயல்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஏங்க, ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கியே எதிர்த்து வலுவாக பேச தெரிந்த கல்வி அமைச்சர் இருக்கும் போது ஒரு ABVP குரூப்பை பார்த்து நீங்க வந்து இதை பேசுறதுக்கு என்ன? இதே ABVP குரூப் போன முதலமைச்சர் வீட்டு, இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டு வாசல்ல திடீர்னு போய் கூட்டமாக உட்கார்ந்து தர்ணாலாம் செஞ்சாங்க. எதுக்கு? இதே கல்வி உரிமைகளுக்காக, தமிழ்நாடு தனித்த உரிமையோட கேட்கிறதே அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து அவங்க எல்லாம் போய் போராட்டம் பண்ணானுங்க. இந்தி திணிப்பை ஆதரிச்சு ஒரு போராட்டம். இப்படியான வேலைகள் எல்லாம் பண்ண அமைப்புட்ட வந்து நாங்க யோசிச்சு முடிவு எடுப்போம்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. இல்ல அப்படின்னா அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் நான் இதைத்தான் சொல்லி அனுப்பினேன், நீங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கணும்ல. இப்ப இதுல 2 விஷயம் பேசியிருக்கோம். அதாவது ஒண்ணு வந்து தாவேகா அமைச்சரவையில் இருக்கிற நல்ல விஷயங்கள்,
நல்ல விஷயங்கள்னு நான் சொல்லல, பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். பாராட்டப்பட வேண்டிய அது விஷயம். நல்லதா பாராட்ட முதல்ல தெரிவிச்சிட்டோம். நல்லதா கெட்டதான்றதை வந்து நடக்கின்ற நிகழ்வுகள் முடிவு செய்யும். அடுத்து வந்து திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற பாஜகவின் விருப்பம் நிறைவேறி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சந்திக்காமே இருக்கிறது. ம். அவர் அதிமுகவின் ஒரு பங்கு எம்எல்ஏக்களின் ஆதரவை வந்து சட்டமன்றத்தில் பெற்றது. ம். அதை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து அது அந்த எம்எல்ஏக்களின் விருப்பம் தானே அப்படின்னு ஏத்துக்கிறது இருக்குல்ல. ம். இப்ப அந்த சைடு யாரும் பேசவே மாட்றாங்களா? யாருமே பேச மாட்றாங்க. அதை தாண்டி எனக்கு வருத்தமாக இருப்பது என்ன அப்படின்னா, விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கூட அவர்களுடைய ஆதரவையே நிராகரிக்க சொல்லணும். மாறாக அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இல்ல, அது சிபிஎம் சொன்னாங்கல்ல. அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் மறுபரிசீலனை செய்வோம்னு தோழர் சண்முகம் சொன்னார். நான் வரவேற்கிறேன். அது நடக்காது அப்படின்னு திருமாவர்கள் சொன்னார். அதாவது அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள் அப்படின்னு எழுச்சி தமிழர் சொன்னார். அதுவும் நல்ல விஷயம். ஆனா இவர்கள் ஆதரவு தெரிவிப்பது ஏன்? அது ஏன் கொஸ்டினா மாறல? ஒண்ணும் இல்லைங்க. திமுக அதிமுக சேரப்போகுதுன்ற பேச்சு வருது. திமுக அதிமுக சேருவதுல எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது 2வது. அது நல்லதா கெட்டதான்றது 2வது. இது ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல. எந்த 2 பேர்னாலும் சேர்ந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலாம். அதுதானே மேண்டேட். மேண்டேட் வந்து தனிப்பெரும் கட்சியை அழைப்பதற்கு ஏதாவது அரசியலமைப்பு சட்டம் வழி சரி, அது நடக்கல. நடக்கல. இப்ப எது யாருனாலும் சேரலாம். திமுக அதிமுகன்ற ஒரு காசிப், கிசு அப்படின்னு யார் சொல்றா? எழுச்சி தமிழர் சொல்றார். அந்த கிசு இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களால் விவாதிக்கப்பட்ட அளவுக்கு வெளிப்படையாக கட்சியை உடைத்து கொண்டு வந்த 25 பேரை, அவர்களுக்கு தலைமையாக இருப்பவரை முதலமைச்சர் நேரில் போய் சந்திப்பதை கண்டிப்பதற்கு இவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது? ஒன்றும் இல்லை. புதிய தலைமுறையில மரியாதைக்குரிய சமஸ் அவர்கள் வந்து ஒரு செய்தி போட்டார். என்ன? கம்யூனிஸ்டுகளை கைக்குள் வைத்துக் கொள்ளும் திமுகவின் முயற்சி தோற்றது. இதே செய்தியை போட்டார். கம்யூனிஸ்டுகளை கைக்குள் வைத்துக் கொள்ள திமுக முயற்சித்ததாக அதுவரை யாரும் பேசல. அதற்கு பிறகும் யாரும் பேசல. நீங்க அந்த வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிற நேரத்துல போட்டது சொல்றீங்க. ஆமா. அப்போ வந்து திமுக வந்து அதிமுகவோட போறதுக்கு முயற்சி கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டதாகவும், அதற்கு கம்யூனிஸ்டுகள் மறுத்ததால் அது சாத்தியப்படவில்லை, திமுக முயற்சி தோற்றதாகவும் போட்டார். அதுக்கு தோழர் சண்முகம் வந்து பதில் சொன்னாரு, எங்க கட்சி முடிவுன்னு சொல்லிட்டாரு. என்டிஏவில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களின் ஆதரவை நாடக்கூடாது என்ற திருமாவின் முடிவு தோல்வி அப்படின்னு நீங்க போட்டிருப்பீங்களா? அப்படி போடக்கூடாது இல்ல. இல்ல, அது இங்க இது தவறுனா அங்க அது தவறுதானே. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, அது அந்த எம்எல்ஏக்களின் விருப்பம். நீ ஏன் முதல்ல போய் பாக்குறீங்க? 12ஆம் தேதி பாத்தீங்க, 13ஆம் தேதி ஆதரவு. 12ஆம் தேதி எதுக்கு போய் பாத்தீங்க? கேட்டா எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தோம். எல்லா கட்சியிலையும் தலைவர்களை போய் பாத்தீங்க. அதிமுக மட்டும் யாரோ ஒருத்தரை போய் பாக்குறீங்க. அப்ப வெளிப்படையா ஒரு முற்போக்கு அம்சத்தோட ஒரு தோற்றத்தை தாவேகா ஏற்படுத்திட்டு பேக்எண்ட்ல வந்து பலவிதமான பேரங்களை பேசுறாங்க அப்படின்றது பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. பேசப்படுகிறது இல்ல, வெளிப்படையாவே முதலமைச்சரே செய்யறாரு. ஆமா, முதலமைச்சர் குதிரை பேரம் நடத்தி இருக்கிறார். அதுல என்ன மாற்று கருத்து? டைரக்டா அப்படி சொல்ல முடியாது, மறைமுகமா சொல்லலாம். எப்படி மறைமுகமா? ஏங்க, ஒரு கட்சியை துண்டா உடைச்சு வந்திருக்கு. குதிரை பேரம் அப்படின்னா காசை கொடுத்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. உங்களை அந்த 17 பேர் ஆதரிக்கிறதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அவ்வளவு தூய யோக்கியர்களா? யாரு? CV சண்முகமும் SP வேலுமணியும் யோக்கிய சிகாமணிகளா? அவங்க மேல ஊழல் புகார் இல்லையா? அவங்க மேல எந்த விதமான ED வழக்குகள் இல்லையா? CBI வழக்குகள் இல்லையா? குட்கா வழக்கு இல்லையா? போதை ஒழிப்புன்னு பேசுறீங்க, குட்கா வழக்கு இல்லையா விஜயபாஸ்கர் மேல? அவருடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களை சிரித்து கொண்டே நேரில் போய் பார்ப்பதற்கும் உங்களுக்கு மனநிலை இடம் கொடுக்கிறது, அது கரப்ஷன் இல்லையா? திமுக அதிமுகன்னு காசிப் வந்தாலே அது வந்து கற்பு கெட்டது. யாருக்கு? திமுகவுக்கு. ஆனா அப்படி வந்து மானமும் மரியாதையும் இழந்து போய் பாஜகவோட அடிமையாக இருந்த ஒரு கூட்டம் அதிமுகவை விட்டு தாவேகாவை ஆதரித்தால் அது மட்டும் கற்புடையதா மாறுதா? இது என்ன லாஜிக்? அப்ப தாவேகாவுக்கு மட்டும் இது பத்தினி வீடுன்னு போட மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப தாவேகாவுக்கு காங்கிரஸ் மேலேயோ, விசிகா மேலேயோ, கம்யூனிஸ்டுகள் மேலேயோ, முஸ்லீம் லீக் மேலேயோ நம்பிக்கை இல்லையா? தாவேகாவிற்கு அஜெண்டா வேறு ஒன்று இருக்கிறது. அந்த அஜெண்டாவை ஆதவ அர்ஜுனா சாதித்து முடித்து விட்டார். அதற்கு மேல நான் அதை சொல்ல விரும்பல. அப்ப லீமா ரோஸோட அஜெண்டா? லீமா ரோஸுடைய அஜெண்டாவும் ஆதவ அர்ஜுனாவுடைய அஜெண்டாவும் வேறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து அந்த பதவியேற்புக்கும் போறாங்க, இந்த பதவியேற்புக்கும் போறாங்க. மார்ட்டினே வந்து உட்கார்றாரு பதவியேற்புக்கு. 5 வருஷமா தலைமறைவா இருந்தாருன்னாங்க. இன்னைக்கு மார்ட்டின் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பதவியேற்புக்கு. இந்த மார்ட்டின் குடும்பம்
ஒரு பக்கம் தமிழ் தேசிய களத்தில் தங்களுடைய ஆட்களை பயணிக்க வைப்பது, இன்னொரு பக்கம் திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிகளுக்கும் ஃபண்டிங் பண்றது, எப்படியாவது லாட்டரி வந்து லெஜிட்டிமைஸ் பண்றதுக்காக பாண்டிச்சேரியில பாஜகவோட பாண்டிச்சேரியில் பாஜக எல்லா கட்சியிலையும் ஏங்க மேற்கு வங்காளத்துல மம்தா தீதிக்கு வந்து 600 கோடி கொடுக்கலையா? அவர்களுடைய நோக்கம் வந்து நான் ஃபண்ட் பண்றேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லாத பிசினஸ் அலோவ் பண்ணுங்க அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். வெளிப்படையா குதிரை பேரம் நடத்துற குடும்பம் அந்த குடும்பம். இல்ல அப்ப அந்த விமர்சனம் வந்து அப்ப திமுக மேலயும் வரும்ல. எந்த திமுக மேல வந்திருக்குல்ல, ஏற்கனவே வந்தது இல்ல, ஆமா, நாங்க இவரை ஏன் சேர்த்தீங்கன்னு வெளிப்படையா நாங்க 500 கோடி கொடுத்தோம்னு சொன்னாங்க. அது எலக்டோரல் பாண்ட்ல வந்து அது தெரிய என்ன வந்துச்சு. அவங்க சொல்றது, அது எலக்டோரல் அதான் அது தெரிய வந்துச்சுல்ல. அது வெளிப்படையா ஓபன் டாக்குமெண்ட் தானே. அந்த ஓபன் டாக்குமெண்ட் யாருனாலும் எந்த கட்சிக்குனாலும் நிதி கொடுக்கலாம்ல. இப்ப என்ன சொல்றாரு ஆதவர்ஜுனா, வந்து அவங்க நான் அதை விளக்குறேன். ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, யாருனாலும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், அது அவங்க விருப்பம்ன்றாருல. யாருனாலும் எந்த கட்சிக்குனாலும் காசு கொடுக்கலான்றதுக்கு தானே பாண்டு வித்தாங்க. அதை நாங்க வெளிப்படையா செஞ்சிருக்கோம். திமுக சரி. வந்து மறைமுகமா கேட்டாங்க, லிக்விட் கேஷா கேட்டாங்க. சரி, இல்ல நாங்க வெளிப்படையா தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு அப்படி ஒரு இதெல்லாம் வந்து பேசுறாங்களே. யாருனாலும் பேசலாம். ஏன் கொடுத்தாங்க அப்ப? முதல்ல ஏன் கொடுத்தீங்க? சரி, திமுக கெட்ட கட்சிப்பா, அவங்க வந்து அறமற்ற கட்சிப்பா. ஒரு அறமற்ற கட்சிக்கு நீங்க ஏன் நாங்க 600 சொன்னதெல்லாம் கோடி செய்வாங்கன்னு நினைச்சோம், செய்யல. என்ன செய்வாங்கன்னு நினைச்சீங்க? லாட்டரி சீட்டு விற்பனையை வந்து கொண்டு ஆ. வரேன்னு சொன்னாங்க, ஆ, அது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆ. லாட்டரி சீட்டு விக்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு நான் காசு கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வந்து யோக்கியரு. ஆனா லாட்டரி சீட்டை கடைசி வரை அனுமதிக்காத ஒரு கட்சியை டாக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி ப்ராப்பரா தானே விக்கிறோம்னு பேசுறாரு. டாக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தானங்க மதுபானம் விக்கிறாங்க. டாக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தானங்க குட்கா விக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறாங்க. என்னங்க டாக்ஸும் ஜிஎஸ்டியும் கட்டிட்டா எல்லாமே சரியா போயிருமா? இல்ல அது ஒரு பிசினஸ். எல்லாமே பிசினஸ் தான். ரம்மி விளையாடுறது பிசினஸ் தான், மது விற்பனை பிசினஸ் தான். ஏதோ நாளைக்கு கலிபோர்னியா மாதிரியான மாகாணங்கள்ல மரிஜுவானா விற்கிறது கூட பிசினஸ் தான். எல்லாமே பிசினஸ் தான். அந்த பிசினஸ் எப்படிப்பட்ட பிசினஸ் ஆக இருக்குது? இந்த குடும்பத்திற்கெல்லாம் அறத்தை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. இது இவர்களுக்குள்ள வந்து வேற பஞ்சாயத்து இருக்கு. யாரு? ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் வேற பிரச்சனை இருக்கு. ஆனா ஆதவர்ஜுனாவுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் அல்லது மனைவிக்கும் வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல அது வெற்றி வந்து தீர்மானிக்குது இல்ல. வெற்றி தீர்மானிக்கலாம் இல்லைங்க. வெற்றி பெற வரைக்கும் இப்படித்தான் உருண்டுகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதற்கு பிறகு மாத்தி பேசுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்காதது மாதிரி, இந்த குடும்பத்தினுடைய லூட்டிகள் நம்மளுக்கு தெரியாதது மாதிரியும், யாரோ ட்விட்டர்ல இருக்கக்கூடிய அல்லது இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய 3வது ஐடிக்கு இது தெரியாம இருக்கலாம். தொடர்ந்து ஊடகத்துல இருக்கிற நமக்கு இது தெரியல அப்படின்னு சொன்னா அது வந்து பச்சை பொய்யா மாறிடும். அடிப்படையில் தமிழ்நாட்டில் இப்போது நடந்திருப்பது என்பது ஒரு ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி மாற்றம் என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, திமுக கூட்டணியை உதிர்த்து விட்டிருக்கிறது, திமுகவை தனித்து விட்டிருக்கிறது. இரண்டாவது, ஆட்சியில் பங்கு என்ற பெயரில் ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக 1967ஆம் ஆண்டுக்கு ரிவெஞ்ச் நடத்தி விட்டதாக ஒரு மிதப்பில் திரிகிறார். யாரு? காங்கிரஸ். அடுத்த தடவை சரி, அவ்வளவு திமிரு இருந்தா, அவ்வளவு தாட்டியம் இருந்தா விருதுநகர்ல தனியா நின்று ஜெயிச்சு காட்டுங்க. விருதுநகர்ல காங்கிரஸுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்காங்க சொல்லுங்க. இல்ல மீண்டும் நம்ம அதெல்லாம் பேசலாம். ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நீங்க தாவேகா பார்த்து கேட்டீங்க. 1967 ரிவர்ஸ் பண்றோம்ன்றாரு. சரி, 67 அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களோட விமர்சனத்தை நீங்க சொல்லலாம். மறுபடியும் பூத் ஏஜென்ட்டுக்கு ஏன் போனோம்? தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சிட்டாலும் இப்ப கட்சியை பலப்படுத்தணும்ல. அவங்க எதுக்கு பங்கு கேட்டாங்க? பலப்படுத்த தானே போயிருக்காங்க தாவேகாவுக்கு போனா தாவேகா தானங்க பலமடையும். நீங்க எப்படிங்க பலமடைவீங்க? இல்ல அது அவங்க தான் சொல்லணும், அவங்க கிட்ட கேட்போம். ரொம்ப கேலி கூத்தாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் வளர போறது இல்ல, மாறாக இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் இளைஞர்களும் தாவேகால கரைய போறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சி வந்து எப்படியோ காலாவதியானால் சரி அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆழமான விருப்பமும். அந்த விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தமிழர்கள் இருக்கோம். நன்றி, வணக்கம்.